ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு மினி அவுட்டிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபாரின் கிளம்பும்போது கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு. அங்கே இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து சொல்லி விட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பர்சனலாக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும். ஸோ அதையெல்லாம் தான் பார்க்க போகிறோம். நம்ம செப்பல் வாங்குறதுக்கு வந்து எந்த கடைக்கும் போல் நம்ம வந்து நேராக அந்த குடோனுக்கே போயாச்சு. என்னென்ன வாங்கினாங்கன்னா ஒரு ஷூ வாங்கினாங்க, அப்புறம் அவங்க ஓப்பன் டைப்பாக உள்ள செப்பல் வாங்கினாங்க. நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் அந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்மளோட ஃபேவரட் கலர் வந்து எப்போவுமே ப்ளூ அண்ட் க்ரே தான். க்ரேயில் வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ வந்து க்ரே வாங்காமல் அந்த க்ரே அந்த கீழே தொங்குதில்ல அந்த மாடல் நல்லா இருந்துச்சு. பட் ஆல்ரெடி இருக்குது. ஸோ வந்து நம்ம ப்ளூவில் இந்த தடவை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ, இந்த பிங்க்குக்கு பின்னாடி இருக்குல்ல ப்ளூ, இந்த ப்ளூ வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து இந்த ஃபுல் கவர் வந்து எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து அது வந்து ஃபுல்லாக நம்ம காலே வந்து நல்லா ஃபுல்லாக ஹைட் ஆகிற மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி. ஸோ எனக்கு இந்த டைப் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி குடோனில் போய் வாங்குறதுல வந்து என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து மொத்தமாக வாங்கும்போது அமௌண்ட் வந்து சூப்பராக கம்மி பண்ணுறாங்க. நாங்கள் போன அண்ணா வந்து அவங்களுமே வந்து சொல்லியிருந்தாங்க, எங்களோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லாமல் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அடுத்தது நம்ம எங்கே வந்தோம் அப்படின்னா வந்து 700 என்ன காமெடி ஆச்சுன்னா 700 ml ஜூஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஜூஸ் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை. நான் நினச்சேன் இதுதான் 700 ml போல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் நாங்கள் மெனு கார்டெலாம் வாங்கிட்டோம். அப்புறமா பார்த்தா அந்த அண்ணா சொல்கிறாங்க, இல்லைம்மா அந்த சைடு ஒன்று இருக்குது அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஆமாம், நான் இந்த சைடு ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்து சுத்த வேஸ்ட்டு தான். நம்ம வந்து அங்கேயே சாப்பிட்ருக்கலாம். ஆனால் அங்கே சாப்பிட முடியாது, அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணோம். இங்கேயுமே வெயிட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி இங்கே இடம் இருந்துச்சு. பட் வந்து நம்ம போகல, அங்கே நிறைய ஜென்ஸ் எல்லாம் வந்து இருந்தாங்க. ஸோ வந்து போகல. ஸோ வெளியிலே வந்து வெயிட் பண்ணிட்டு அதுவுமே ஒரு 1/2 hour ஆச்சு. ஸோ என்னென்ன ஜூஸ் வாங்கியிருக்கோன்னா பப்பாயா, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி முஜிட்டோ, அதுக்கப்புறம் வந்து கிர்னி ஜூஸ் வாங்கினோம். அடுத்தது வந்து ஆப்பிள் ஜூஸ். ஸோ ஆப்பிள் ஜூஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. மொத்தமாக ஆப்பிள்ஸை போட்டு ஜூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது நம்மளே பண்ணலாம். நம்ம வீட்டில் பண்ணியிருந்தால் கூட ஒரு மில்க் ஆட் பண்ணி சுகர் ஆட் பண்ணி அந்த மாதிரி தானே நம்ம பண்ணணும். இவங்க என்னன்னா மொத்தமாக 4-5 ஆப்பிள்ஸை போட்டு பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் ரொம்ப ஒஸ்ட்டு. ஸோ வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது ஸ்ட்ராபெரி மிஜிட்டோவும் பப்பாயா ஜூஸ் மட்டும்தான் பிடிச்சிருந்துச்சி. ஸோ அடுத்தது வந்து ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னதுனால ஸோ அதுக்காக நம்ம வந்து பெஸ்ட் மம்மி வந்து ஸோ ராம்நாடு உள்ள பிரான்ச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ வெளியில் போல் ஸோ உள்ளே இருக்கும்ல அந்த பிரான்ச்சுக்கு நம்ம வந்தோம். ஸோ இங்கே எல்லாமே வந்து டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் ஆல்ரெடி வந்து என் மச்சான் கியாஸ் மலேசியா போனான்ல, அவனோட வந்தப்போ இந்த விலாக் வந்து ஷூட் பண்ணியிருப்பேன். ஸோ ஆனால் அப்போ விட வந்து இப்போ வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நம்மளோட ஃபேவரட் எப்போவுமே வந்து நெய் லட்டு தான். ஃபஸ்ட்டு வந்து அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். டேஸ்ட் வந்து ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. இது நெய் லட்டு அப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்லவே மாட்டேன், அந்தளவுக்கு ரொம்ப முக்கையாக இருந்துச்சு. என்னோடய ஃபேவரட் வந்து இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடு பாதாமா முந்திரியா இது என்னன்னு தெரில. ஓகே, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ இது டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி பாக்ஸில் போனவொடனே வச்சுருப்பாங்க. ஸோ எப்பவுமே அதை நான் எடுத்துருவேன். ஸோ இந்த தடவை வந்து அவங்க நிறைய லூஸில் வாங்கினதுனால ஓகே நம்ம வந்து வாங்க வேணாம்னு சொல்லிட்டு என்னோடய ஃபேவரெட் நெய் லட்டு மட்டும் ட்ரை பண்ணேன். அடுத்து பாதுஷான்னு ஒன்று இருந்துச்சு, அதுவும் சாப்பிட்டோம். ஸோ இங்கே இருக்க கேக் வெரைட்டிஸ் பார்க்கலாம். சரி என்னென்ன பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து ஷூட் பண்ணேன். ஏதோ ஒரு கிஸ்மி கேக், அதுக்கப்புறம் ரவுச்சர் கேக், இந்த மாதிரிலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த பட்டர் கேக் இருக்குது. பட்டர் கேக் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருப்பேன், அது பார்த்துக்கோங்க. ஸோ ரோஸ் மில்க் கேக் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வந்து ஆர்டர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ உள்ளே நிறைய கேக் சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தது, பீசஸும் வச்சுருந்தாங்க, ஃபுல் கேக் அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பண்ணியே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாடல் வேணுனாலும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளோட ஒரு டிசைன் கொடுத்தோம் எங்களுக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொன்னாலும் பண்ணி கொடுக்குறாங்க. பெஸ்ட் மம்மியில் எல்லா பிரான்ச்லையுமே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நான் என்னோடய சிஸ்டருக்கு ஒரு தடவை இங்கே தான் கேக் வாங்கிட்டு போனேன். அவங்களோட 15 or 13 ஏதோ ஒரு பர்த்டேக்கு இங்கேருந்து தான் வாங்கிட்டு போனேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அப்போ வாங்கினது அதுக்கப்புறம் கேக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்கலை. ஸோ குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் இதெல்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து நம்ம எந்த ஸ்நாக்ஸுமே இங்கே வாங்கலை. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் அவங்க வாங்கிட்டு போனாங்க. நான் வந்து வேறு இடத்துல நம்மளோட ஸ்நாக்ஸை வந்து ஃபேவரட்டானது வந்து வாங்கினோம். அது என்ன கடை அப்படின்னு சொல்லிட்டு
இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ இதுதான் இந்த பட்டர் கேக். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பேக்கரியில் போகிறோட பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்தையுமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவங்க வந்து சாம்பிள் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம பே பண்ணி வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே நம்ம பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம். பட் அந்த சின்ன சந்தோஷம் கிடைக்கும். அடுத்ததாக வந்து ஃபோன் கவர் வந்து என்னோடய கலருக்கு வந்து ரொம்ப ஃபேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சென்னை மொபைல்ஸ் போயிருந்தோம். ஸோ என்னோடய ஃபோனுக்கு வந்து கவர் கிடைக்கல. ஒரு பிரான்ச்சில் கிடைக்கல, நம்ம இன்னொரு பிரான்ச்சில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நான் சொன்னால இன்னொரு சிப்ஸ் கிடையாது, வந்து இதுதான் ஹாட் சிப்ஸ். பஸ் ஸ்டாண்ட் இலாஹிக்கே அடுத்த பக்கத்தில் இருக்குது. ஸோ நம்ம ஆஃபீஸும் வந்து அங்கே தான் இருக்கனால, ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழியில் நான் இந்த சிப்ஸ் வந்து வாங்கிட்டு போவேன். கடைசியில் இருக்கல ஆரஞ்சு கலர் சேனக்கிழங்கு சிப்ஸ், அது எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட். 100 கிராம் தான் வாங்குவேன். ஸோ நான் அடிக்கடி வாங்கினால ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்ததாக இன்னொரு பிரான்ச்சுக்கு வந்து வாங்கியிருக்கோம். அதில் வந்து பிளாக் வந்து எனக்கு பிடிக்கல. இதில் வந்து என்ன ஒரு இந்த கவர் வந்து தான் இப்போ வந்து எல்லாருமே போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினோம். இதில் ஒரு என்ன எதுனா அந்த கலர் ஃபேட் ஆச்சு அப்படின்னா அசிங்கமாக இருக்கும். அது ஒன்று தான். மற்றபடி வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக வந்து நம்ம ஐஸ்வர்யாஸ்க்கு அந்த கேணிக்கரை முன்னாடி ஸ்டாப்பிங்கில் இருக்குல்ல, அங்கே வந்து வந்திருந்தோம். ஸோ நம்ம ஃபேவரட் பானிபூரி வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. இந்த ரெட் சாஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஜஸ்ட்டு மற்ற இடத்துலலாம் வந்து இந்த பானியும் வந்து அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கும் மட்டும்தான் இருக்கும். பட் இந்த சாஸ் வந்து இங்கே கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதேமாரி டேஸ்ட் பண்ணிவிட்டு ரியா டாடி கூட போட்டி போட்டு சாப்பிட்டுட்டு நான் 2 பிளேட் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அது வந்து நான் தான் முடித்தேன். அவங்களுக்கு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பாப்பாவுக்கு வந்து வேறு ஒரு ஸ்நாக் வாங்கிட்டு வந்து கிளம்பியாச்சு. நம்ம வந்து 2 o'clock கிளம்புனோம். ஸோ 4:15க்கெல்லாம் கிளம்பியாச்சு. மினி ஷாப்பிங் தானே, கிளம்பியாச்சு. ஸோ ஈவினிங் டைம் ஆனால ஸ்கூலில் விடுற டைம், ஆஃபீஸ் விடுற டைம்னால கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு. எங்களுக்கு முன்னாடி ஒரு கார் இருந்துச்சு. அவங்க வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேக் ரெடியாகிறதுக்காக வெயிட் பண்ணனால ஒரு வழியாக கேக் வரவும் தான் அவங்க வந்து வண்டி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த ஸ்நாக்ஸ் அண்ட் அந்த நம்ம போன பிளேசஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண இந்த வீடியோவை ஷூட் பண்ணேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ்லாம் நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணுங்கள். இனிமேல் வர வீடியோஸும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அடுத்த வீடியோவோட க்ளூ வந்து நான் லாஸ்ட்டில் இமேஜாக போடலான்னு பார்த்தேன். சரி, ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.